நான் பாம்பு. உணவுக்காக உங்கள் வீட்டுக்கு வருகிறேன். வாசலில் நெப்தலின் உருண்டைகளோ வினிகரோ வைக்காதீர்கள். எனக்கு அந்த வாசனை பிடிக்காது. தவறுதலாக நான் அந்த உருண்டைகளை தின்றுவிட்டால் காலையில் நான் பிணமாகத்தான் கிடப்பேன். ஏய், நான் எலி. என்னை விரட்ட வேண்டுமென்றால் என் வலைக்கு அருகில் பெப்பர்மெண்ட் எண்ணெய் கலந்த பஞ்சை வையுங்கள் அல்லது பூண்டு மற்றும் வெங்காய ஸ்ப்ரே தெளிக்கவும். நான் கரப்பான் பூச்சி. சர்க்கரையுடன் சோடா கலந்தால் ஆசையாக தின்பேன். அது என்னை உப்பச் செய்து சாகடிக்கும். நான் கரையான். உங்கள் வீட்டு மரம்தான் என் இலக்கு. என்னை தவிர்க்க மரத்தின் மீது வேப்ப எண்ணெய் மற்றும் தண்ணீர் அல்லது போரிக் அமிலம் மற்றும் தண்ணீர் தெளிக்கவும். நான் மீண்டும் வரமாட்டேன். நான் எறும்பு. நான் நடக்கும் இடத்தில் இலவங்கப்பட்டை மற்றும் மிளகுத்தூளை தூவுங்கள். அந்த வாசனையை தாங்க முடியாமல் நானே வெளியேறி விடுவேன். நான் பல்லி. சுவர்களில் மிளகு ஸ்ப்ரே தெளித்தால் நான் உங்கள் கண்ணில் படமாட்டேன். நான் கொசு. என்னால் தூங்க முடியவில்லையா? படுக்கைக்கு அருகில் லாவெண்டர் அல்லது யூகலிப்டஸ் வையுங்கள். அந்த வாசனைகள் எனக்கு பிடிக்காது. நான் பக்கத்தில் வரமாட்டேன். நான் சிலந்தி. சுவர்களின் மூலைகளில் பெப்பர்மெண்ட் எண்ணெய் மற்றும் வினிகர் தெளித்தால் அந்த வாசனை பிடிக்காமல் நான் அங்கு வரமாட்டேன். நான் பூச்சி. அலமாரியில் பிரையாணி இலை மற்றும் வேப்ப இலைகளை வையுங்கள் அல்லது யூகலிப்டஸ் எண்ணெய் அல்லது வினிகர் தெளிக்கவும். நான் நிரந்தரமாக மறைந்து விடுவேன். எங்களில் யார் உங்களை அதிகம் தொந்தரவு செய்கிறார்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்.